ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நேற்று நைட்டுலேருந்து வந்து ஒரே ஒரே விஷயத்த வந்து என்னென்னலாம் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி பேசணுமோ அதெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே என்ன சொல்கிறது, ஏ ஒரு விஷயத்த விட்டு தொலைங்கடான்ற மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு பூரா வந்து ஒவ்வொருத்தராக வந்து 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 திவ்யா கிட்ட நீ ஏன் அப்படி மார்க் பண்ண, நீ ஏன் மார்க் பண்ண. அதுக்கு அவங்க என் அம்மா கிட்ட நான் வந்து அவளை இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவேன், அவள் அங்கேருந்து வந்துட்டு வாழ்னு கத்திட்டு இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ட்ரிகராக இருந்துச்சு. அதனால இப்போ அவங்க சண்டை போடும்போது நான் அவங்கள இந்த மாதிரி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டோ இல்லை வந்து ட்ரிகர் ஆகி கத்தலை, நான் ஜாலியாக பாட்டு பாடுறேன் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னாங்க. இது அவங்க ஜாலியாக வந்து பண்ண மாதிரி அவங்க நினைக்கலாம், அது மார்க்கிங் தான். அதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து இன்னொரு மார்க்கிங் வந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டாங்க, ஈக்குவல் ஆயிடுச்சு. இவங்க அவங்கள்ட்ட சாரி கேட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க இவங்க கிட்ட சாரி கேட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் மைலேஜ் கொடுக்குறாங்க இந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்த்து. எதுக்கு திவ்யாவையும் பார்வையும் மேல ஏத்துறீங்க? அதை பண்றவரே விக்கல்ஸ் தான். இப்போ அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இல்ல இப்ப திவ்யாவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நினைக்கிறாரா? எனக்கு ஒரு விஷயம் வந்து நேற்று நிறைய பேர் சொல்றதுல இருந்து எனக்கு தெரியுது, எனக்கும் அதுக்கு ஒரு அளவு தோணுச்சு. அந்த விக்கல்ஸ் வீட்டுக்கும் பார்வதி வீட்டுக்கும் அப்படி என்ன ஒரு கனெக்ஷன்னு தெரியல. அந்த அம்மா வந்தாங்க, விக்கல்ஸ் அவ்வளோ திட்டினவர், கழுத்துல அடி கதையை முடியலாம்னு சொன்னாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லலை அவரை பத்தி, ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து இவங்க வீட்டுல இருந்து ஒரு கும்பல் வந்துச்சு, இவங்க அசிங்கமா அவரை கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் அவங்க ஃபேமிலி ரொம்ப டீசென்ட்டாவே தான் இருந்தாங்க. அவங்க யார பத்தியுமே எதுவுமே பெருசா பேசல. அதான் உண்மை. விக்ரம் வீட்ல இருந்து வந்தவங்க யார பத்தியுமே எதுவுமே பெருசா பேசல. விக்ரம வந்து என்ன வந்து அவர் பண்ணலான்றது தான் அவர் சொன்னாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா தான். எனக்கு என்னமோ வந்து விக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கேம் பிளே சேஞ்ச் பண்ணுவார் அவரு. ஃபர்ஸ்ட் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வரைக்கும் அப்படியே ஒரு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி எதுவுமே செய்யல அவர், எந்த ஒண்ணுமே பண்ணல. சாந்தமா நாட்டாமை வேலைகள் செய்து கொண்டிருந்தார். இப்படி பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சீன் போட்டுக்கிட்டு. அவருக்கு டர்னிங் பாயிண்டே அந்த ஏவி தாமா. சாண்ட்ரா நம்மள ஏமாத்திட்டாங்க. அது வந்து தனக்கு டர்னிங் பாயிண்ட் மாதிரி காமிச்சிக்கிறாரு. டர்னிங் எப்படி சொல்றதுமா, அவரோட ஈகோ அங்கதான் ஹர்ட் ஆச்சு. 12 மடங்கு அதை காமிச்சு அவருக்கு அது உள்ள அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே வந்து இப்படி ஏமாந்துட்டே விக்ரம், இப்படி நீ வந்து இதாவன்றது வந்து சாண்ட்ராவை ஏன் டார்கெட் பண்ணல? அவர் வைல்ட் கார்டையே நான் டார்கெட் பண்றேன்றாரு. பட் அந்த வைல்ட் கார்டுல அவருக்கு வந்து சாண்ட்ரா தள்ளிட்டாரு. பிரஜன் போயிட்டாரு. பிரஜன் கிட்ட ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாரு, அது உண்மைதான். சாண்ட்ரா கிட்ட வந்து சாண்ட்ரா தான் இவர காரி துப்புனாங்க. ஏன்னா சாண்ட்ராவை ஹோஸ்ட் கேள்வி கேட்க மாட்டாரு, அதனால இவர் ஒரு கோட் வேர்டு கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. சாண்ட்ரா நீ என்ன பண்ணாலும் போக மாட்டாங்க. அமித் வந்து இவருக்கே வந்து இணங்கி வந்துடுறாரு, ஒரு விதத்துல இவருக்கே வந்து அடிமையா வந்துடுறாருன்றதுனால அவங்களையும் விட்டுட்டாரு. இப்போ அவங்களுக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறது திவ்யா. ஸோ அதனால அவர் வந்து ஃபுல் ஆன் திவ்யாவை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கியிருக்காரு. இப்போ என்னன்னா ஒரு மார்க்கிங் நடந்திருக்கு, அங்க ஒரு ஒரு விஷயம், அந்த தண்ட விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமாக்கி மார்க்கிங் நடந்திருக்குன்னு சாதாரணமா சொல்லாத. இந்த மார்க்கிங் நடக்கிறதுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாங்களே பார்வதி, அங்கேயும் அவங்க மார்க் பண்றாங்க, அவங்க அசிங்கமா பேசுறாங்க. என்னமோ எனக்கு வந்து அதை எடுத்துன்னு வந்து இங்க பேசுறதுக்கு உனக்கு சாரி கேட்கணும் திவ்யான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ யாரு? விக்ரம் எப்பயுமே பார்வதியை வந்து ஒரு விதத்துல ஹேட் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா பார்வதி கூட உட்கார்ந்து பார்வதியோட நியாயங்களை எடுத்து இப்ப திவ்யாவை காலி பண்ணணும் அப்படின்னா வந்து இவருக்கு வந்து தானும் பார்வதியும் ஸ்டேஜ்ல நிக்கணும்னு ஒண்ணு சொல்லிட்டாருல. இவங்க வந்து அததான் எல்லாருமே சொல்றாங்க, இவங்க வெளியிலேயே பிளான் பண்ணிக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. நீ வந்து ரொம்ப கெட்டவளாயிரு, நான் ரொம்ப நல்லவளா இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு லாஸ்டா நம்ம ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஆக்சுவலா நான் சொல்றேன், எனக்கு பர்சனலி வந்து திவ்யா தவிர்த்து வேற யார் வேணா நீங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகுங்க. ஏன்னா டைட்டில் வின்னர் ஆகுறவங்களுக்கு ஒரு ராசி இருக்கு, அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு. ஸோ அந்த டைட்டில்னு வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க டைட்டில் வின்னர் ஆயிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஃபுல் இதுலயே என்ன சொல்றது, பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே டைட்டில் வின்னர்ஸ் தான் வந்து ஞாபகம் வச்சிருக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. நம்மளுக்கு இப்ப முகேன் எங்க இருக்காருன்னு தெரியுமா, இல்ல வந்து ரித்விகா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா, ஆரவ் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஆரி அந்த தமிழா ஷோல வந்து இல்ல வா தமிழாவா அதுல வந்துட்டு இருக்காரு. அசீம் என்னடாருன்னு தெரியல. ராஜுபாய் நம்ம இது குக்குத் கோமாளிக்கு வந்துட்டு இருக்காரு. அர்ச்சனா அவங்க வந்து டிமாண்டி காலனி நடிச்சாங்க, அதுக்கப்புறமா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறமா அவங்களும் எங்கன்னு தெரியல. அடுத்து வந்து முத்துக்குமரன், அவர் எப்பயுமே வந்து சினிமான்னு போல, அவர் எப்பயுமே வந்து ஒரு ஒரேட்டர் அது அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால இங்கேருந்து இவங்கெல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே இதாக அதெல்லாம் கிடையாது. இந்த சீசன் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இந்த சீசன்ல யாரையுமே நம்ம பெருசா வந்து பார்க்கவே போறது இல்லை. திருப்பியும் இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ஸ், இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த இது அதே தான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. பட் அதுக்கு நடுவில் இந்த கேம் ஷோவை நம்ம ஒரு சீரியல் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம்.
அந்த சீரியல்ல இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர்த்து இது ஒரு ஒரு ஒண்ணுமே கிடையாது. பட் இவங்க எல்லாருக்குமே அது ஒரு பர்சனலா எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து இருக்கு. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கேமை டீகோட் பண்றேன் அப்படின்னு விக்ரம் வந்து இறங்கிட்டு, அவ இப்படி, அவ அப்படி, அவ வந்து இந்த மாதிரி வந்து பண்ற ஒரு ஆளு, அவ இப்படி பண்ற ஆளு, நம்ம தான் இப்படி நினைச்சிட்டோம், நம்ம அப்படி நினைச்சிட்டோம். அதை இதே வாய் தான் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே சொல்லிட்டாரு. 2 வாரம் முன்னாடி தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இப்போ இப்படி பண்ணிட்டல. அவர் ஏன் அது வந்து சொல்லிடவா, எல்லாருமே வந்து அவங்க கிளாரிட்டியா பேசுறாங்கன்னு சொல்லிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப வூண்டாயிடுச்சு. திவ்யா நீங்க பேசுறது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, நீங்க பேசுற அனாவசியமான இது கிடையாது, ஏதோ ஒன்னு நீங்க ரொம்ப போல்டுன்ட்டாங்க, கிளியர்ன்ட்டாங்க. ஆனா விக்ரமுக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீங்க உங்க பண்ற காமெடி நல்லா இருக்கு. இல்ல காமெடி அது மட்டும் இல்ல, நீங்க பண்றது நிறைய கன்னிங்கா இருக்கு. அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வர அரகண்டா இருக்கு, அதை மாத்திக்கோங்க. அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அரகண்டா இருக்கு, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. அதோட அவங்க அப்பா அவங்க மனசுல ஹீரோ வச்சு விளையாடு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ ஒரு பலிக்கடாவா நம்ம வந்து திவ்யாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. இதுக்கு அவர் தனியா அதை செய்ய முடியுமானா அதை செய்ய முடியாதுன்றதுனால அவரோட கூட்டணியை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ அப்ப சபரி அங்க வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, அவரால முடிஞ்சது இவங்கள மாதிரியே நடிச்சு காமிக்கிறது, அவங்கள மாதிரியே பேசி காமிக்கிறது. அது வந்து நீங்க மாத்தி சொன்னீங்க. சுபிக்ஷா உன் கேம் பிளான் கூட அங்க கிடையாது, வேஸ்ட். என்ன பண்ணிருக்குது அது ஒண்ணு, எல்லாரும் பார்வதி ஆர்மி எல்லாம் விக்ரம் எக்ஸ்போஸ்ட் திவ்யா அப்படின்ட்டுலாம் வந்து போட்டு ஜீரோ கேம் பிளே. உனக்கு இருக்க நாலேஜ் கூட அந்த பொண்ணுக்கு இல்ல, சும்மா உருட்டிக்கிட்டு இருக்குது. கனியில நான் கூட நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படிதான் நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்க. அதாவது பார்வதியை வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னா திவ்யாவை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொன்னார். வந்து பார்வதியும் அவரும் ஒரு கூட்டு சதி பண்ணிருக்காங்க வந்ததுல இருந்து. அவங்க உள்ள வந்ததே இது ஒரு பிளான் போட்டுன்னா அவரு சொன்னாரு, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா இவங்க எல்லாரையும் புகழ்ந்துட்டா இவங்க விழுந்துருவாங்க, அதே மாதிரி மக்களை புகழ்ந்துட்டோம்னா மக்களும் விழுந்துருவாங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க நியாயம், அவங்க தெய்வம், அவங்க கடவுள், அவங்க மகேசன். நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் சொல்றோமே, இவர் பண்ற தப்ப எதையுமே வெளியில சொன்னதுல விஜய் ஆதிரை கீழே உழுந்து மூஞ்சி உடைச்சிருப்பாங்க, அது கூட என்னன்னு கேட்கல அவரு. அப்புறம் எங்க இருந்து இவருக்கெல்லாம் பயம் வரும், கடவுள் மாதிரி நினைக்கிற பிக் பாஸ் சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் போட்டு பந்தாடுறீங்க. உங்களுக்கு ஸ்டாமினா இருக்குன்றதுனால உங்க பிக் பாஸ் நீங்க கடவுள் மாதிரி மதிச்சவரை தான் வந்து அது பேர் என்ன, ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள 2 பேரும் போய் சுபிக்ஷாவும் நீங்களும் போய் பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு பேசுனீங்க? அது கடவுள் ஓபனா பேச வேண்டியது இல்ல, ரூல்ஸ் இல்லையா? கடவுள் இல்லையா? இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணலாமா நீங்க? மத்தவங்களுக்கு தான் அவர் தெய்வம் மாதிரி தெரியல, உங்களுக்கு தான் அவர் தெய்வம். தெய்வத்தையே தப்பு பண்றாங்க. நான் மட்டும் தான் மதிக்கிறேன் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா பண்ற. நீ பண்றது உலகமாக ஊழல். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கே தோணும், இந்த கடவுள்னு சொல்றவங்க எல்லாருமே நிறைய ஊழல் தான் பண்ணுவாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கடவுள் பக்தியாக காட்டுவாங்க. அவங்க பிரதோஷம் ஒன்றுத்துக்கு விரதம் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லா கடவுள் நம்புறவங்களும் இல்லை, எல்லா ஃப்ராடு பண்றவங்களும் கடவுள்னு பேசி அதுதான் நான் சொல்லுவேன் பண்ணி விட்டுருவாங்க. நான் பார்த்ததுல ஒரு 10% இருக்கலாம், மக்கள் ஜனத்தொகையில ஒரு 10% இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃப்ராடையும் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வந்து போயிட்டு வராங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளில இருக்கவங்க இவங்க நல்ல கோயிலுக்கு போயிட்டு வராங்க, நல்ல சாமி கும்பிடுறாங்க, விரதம் இருக்காங்க, ஒரு பிரதோஷம்னாலும் ஒரு இதுனாலும் ஆச்சாரமா இருக்காங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து வெள்ளக்காரன் வந்து வெள்ளையா இருந்தாலும் போய் சொல்ல மாட்டான், இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரவங்க திருட மாட்டாங்க. இது உள்ள இருக்கிறவங்களே திருடுறவங்க எல்லாம் இல்லீங்களா? இது எப்படின்னா, அதாவது ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து கடவுள் மாதிரி, அந்த கடவுளை நம்ம கருவறையில தான் வச்சிருப்போம், வெளியில விடுவோமா? அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிச்சு கருவறையிலே தான் வச்சிருப்போம், வெளியில கூட்டிட்டு வருவோமா? கூட்டிட்டு வர மாட்டோம், அவங்க அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி எல்லா பெண்களுக்கும் அப்ப நீ என்ன சொல்ல வர, வீட்லயே கடை படிக்காத ஓ வேலை வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு ஆக்கி போறது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அவங்க கிட்ட ஏதாவது கேட்பாங்க, அது கடவுள் கொடுக்கணும். கடவுளுக்கு ஆல் டைம் ஜாப் வந்து என்னதுன்னா, இவங்க யாரா ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்கறது தான். கடவுளுக்கு வந்து யோசிக்கிறதோ இல்ல கடவுளே ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா அது அவங்க கடவுளுக்கு வந்து அந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது. நான் வந்து உனக்கு வந்து காவடி தூக்கிடுறேன், நான் வந்து உனக்கு வந்துட்டு எனக்கு இதை செஞ்சிரு, நான் வந்து உனக்கு முடிய கொடுக்குறேன், எவனாவது கடவுளுக்கு என்னடா வேணும்னு கேட்குறீங்களா? அதான் சொல்றேன். அது மாதிரி நான் இதெல்லாம் பண்ணி விட்டுறேன், நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு. சோ இந்த மாதிரி மனநிலை தான் இப்போ அதுதான் வந்து இவரும் இங்க சொல்லி இப்படிதான் வந்து இப்போ நம்ம ஒரு சேனலே வந்து லேடிஸ் 2 பேர் பேசிட்டு இருக்க சேனல்ன்றதுனால போற போக்குல அசிங்கமான வார்த்தையை பேசிட்டு போலாம். இவளுங்க யாரு, இவளுங்க லட்சணம் எனக்கு தெரியாது, இவங்களும் வியாபாரம் ஆகாது. ஆமா, இவங்களும் வியாபாரம் ஆக மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க யாருக்கு வியாபாரம் ஆகணும், நாங்க அந்த தொழில பாக்கலங்க, நீங்க அந்த தொழில பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வியாபாரம் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லைங்க.
நீங்க நினைக்கிற வியாபாரமா இருந்தா அது வேற சேனலா இருக்கும், இல்ல வேற அது மாதிரி வேற சேனல்ஸ் See, அவங்க அங்க போய் பாருங்க. அவரு வந்து அந்த தொழில்ல இருக்கீங்க, உங்களுக்கு கிளையண்ட் வேணும் அப்படின்னா நாங்க கிடையாதுங்க. ஆமா. நீங்க எங்கள வந்துட்டு நீங்க வியாபாரம் ஆக மாட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் வியாபாரமே ஆக வேணாம். நான் உங்களுக்கு வந்துட்டு அடிமையா ஆகணும்ன்றது எனக்கு வந்து ஆசை கிடையாதுங்க. நீங்க வந்து என்ன அதாவது யாருமே நாங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த காலத்துல தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருக்கும், ஆமா. அதை விட்டா வேற வழியே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க வயலும் வாழ்வும் ஓடும், அங்க என்னென்னவோ ப்ரோக்ராம் ஓடும், ஆனா டிவி போட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது டிவி பார்க்கணும். அந்த டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல ஏதோ ஒரு உருவம் போயின்னு வந்துன்னு இருக்கும். அது என்ன வேணா கண்மணி பூங்கான்னு வரும், வயலும் வாழும் வரும். சாயந்தரம் அந்த 6 மணிக்கு நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம், கூன்னு ஒரு சத்தம் போட்டுட்டு இருக்கோம். அந்த கலர் கலரா வந்துட்டு அதை உட்காந்துன்னு பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா எப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், டிவி எப்போ பார்க்க போறோம், இந்த ஒரு ஐடியா தவிர வேற நமக்கு ஐடியா கிடையாது. அதுல ஒரு ரவுண்டு ஒரு ஃபிகர் வந்து அப்படியே வந்து மாறி தூர்தர்ஷன் வரும். அதை பார்க்கறதுக்கே எல்லாரும் அவ்வளோ உட்காந்துருப்போம். அப்பா சேனல் ஆரம்பிச்சிருச்சுடா, ஏதோ ஒன்று பார்ப்போம். அதுல பல நேரம் ஹிந்தியில போடுவாங்க, அந்த பாஷையும் நமக்கு புரியாது. அப்படியே பெப்பன்னு அது என்னமோ ஓடிட்டு இருக்கு. இப்போ அப்படி கிடையாதுங்க, உங்க கையில போன் இருக்கு. உங்களுக்கு வேணாம்னா தட்டி விட்டு போறதுக்கு 1008 வழி. அது அவங்களால ஏன் பண்ண முடியலன்னு யோசிக்கிறேன். எனக்கு புரியலையே. ஏன்னா நம்ம அவ்வளவு ஈர்ப்பு தன்மையா இருக்கோம். ஓ, நம்மள விட்டு நவுறவே முடியல. அதுல வேற கமெண்ட் திட்டுறதுக்காவது வந்து வீடியோ பார்த்துட்டு இப்போ எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ரூம்னு வந்துட்டு இப்பெல்லாம் ஒரு இது பஞ்ச் பேக் வச்சு அது வந்து எப்படின்னா போய் நீங்க உள்ள போய் டீச்சர்னு எழுதி வச்சுட்டு அடி அடி. சோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இந்த பொம்பளையே இப்படிதான் அப்படின்னு வந்து பாடினா வந்து எல்லாம் செருப்படுத்து வந்து நிஜ வாழ்க்கையில அடிச்சிருவாங்க. பட் இது ஒரு சாதா ஒரு சேனல் தானே, 2 பொம்பளைங்க இருக்குன்றப்போ நம்ம என்ன வேணா பேசிடலாம். அது வந்து போக சொல்றேன். ஆனா எனக்கு ஹைலைட் என்ன தெரியுமா, நேத்து மட்டும் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கங்க. நீங்க கமெண்ட் போட போட எங்க வியூஸ் சும்மா பிச்சுக்கிட்டு எகிருது. அந்த செல்வகுமார் செல்வான்னு ஒருத்தர் இருக்காரு. செல்வகுமார் செல்வா, கார்த்திக், செல்வகுமார் செல்வா ஒண்ணுலயே 10 கமெண்ட் போடுறாரு. ஒரே கமெண்டா கூட போடலாம். மகேஸ்வரி, புவனேஸ்வரி, இது கார்த்திகா, ஹேமந்த், இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே சீரியஸா வந்து நம்ம வந்து பிக் பாஸ் வந்து பாக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு பிஆர் பண்ணுவோம். இல்ல வந்து அவங்களுக்கு வந்து வினோத் டைட்டில் வின்னர், இல்ல வந்துட்டு பார்வதி டைட்டில் வின்னர், பார்வதி குட் சோல், இதெல்லாம் பண்றது வந்து என்னன்னா அவங்களுக்கான பிஆர். பட் இவங்க எல்லாம் நம்ம சேனல்ல கூட நிறைய பேர் போடுவாங்க வினோத் பியூர் சோல் அக்செப்ட். அதெல்லாம் போடும்போது அவருக்கு பிடிச்சிருக்கு, தப்பே கிடையாது. நாங்க யாரையுமே பிடிக்க கூடாதுன்னு சொல்லல. அது சூப்பர். எனக்கு அது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஏதாவது ஒன்னு ஹெல்த்ல போயிடுச்சுனா கூட நான் எடுத்து போடுவேன். அவங்களுக்கு ரைட் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல. ஆனா எனக்கு இந்த வாட்டி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் எங்களை கழுவி ஊத்துறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிஆர் வேலை பாக்குறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. சரி, நம்ம வீடியோ இவ்வளோ ரீச் ஆகுது. ஏன்னா நல்ல கமெண்ட்ஸ் வர்றது அது எப்பயுமே வந்துட்டு இருக்காங்க தான். அவங்க எங்களுக்கு எப்பயுமே நம்பிக்கையான ஆளுகள் தான். அவங்க எங்களுக்கு எப்பயுமே நல்லபடியா கமெண்ட் போடுவாங்க. பட் இந்த நெகட்டிவா வந்து பேசி வீடியோவை அனுப்பி இம்ப்ரெஷன்ஸை ஏற்றி ஒருத்தர் போட்டிருந்தாரு, வினோத் அவங்க பொண்டாட்டியை கண்ணத்தை தடவாம உன் பொண்ணு கண்ணத்தை தடவாது, நீங்க 2 பேரும் ப்ராஸ்டியூட், இதெல்லாம் வந்து போட்டு என்ன பண்றீங்க? அது என்னன்னா நம்ம உண்மையிலேயே வினோத் கேவலமானவர். நான் என்னைக்குமே அதை மாற மாட்டேன். வினோத்தோட வைஃப் என்ன தப்பு பண்ணாங்க? நாங்க அவங்கள புகழ்ந்துருக்கோம். நீங்களா என்ன ஆப்டான நல்ல பொண்ணு. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மேபி வினோத்தோட வைஃபை பிடிக்கல போல இருக்கு. அதுக்காக அவங்கள அசிங்கமா போறீங்க. அதை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அவங்க வைஃப் ரொம்ப பிடிக்கும். நீங்க வினோத்தையே அசிங்கமா சொன்னா கூட எங்களுக்கு பிடிக்காது. நாங்க அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வளர்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது இருக்கு. ஸோ நீங்க எங்களை சொல்லும் போது அதுக்கு ஒரு நெகட்டிவ் பிஆர் ஆகி அது இம்ப்ரெஷன்ஸ்லாம் ஏறும்போது பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா அதை சொல்லணும்னு நினைச்சேன். பேக் டு பிக் பாஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் அங்க உட்காந்து சபரி, சுபிக்ஷாலாம் வந்துட்டு திவ்யாட்ட போய் பேசினாங்க. என்ன விஷயம்ன்றதை அனலைஸ் பண்றாங்களாமா. முதல்ல உன்னை பத்தி உன் தம்பி சொல்லிட்டு போனது எனக்கு என்ன புரியலன்னா, எனக்கு அதுதான் வீட்டுல இருந்து வர்ற எதையுமே யாருமே அவங்க கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணணும். என் தம்பி இப்படி சொல்லியிருக்கான், ஏன் சொன்னான், ஏதோ விஷயம் இருக்குல்ல, போய் சாண்ட்ராட்ட போய் பேசு. இல்ல டிவர்மிங் டேப்லெட், பூச்சிக்கொல்லி மாத்திரை, இதை வந்து எனக்கு கொடுக்கணும் அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இதெல்லாம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து திவ்யா வெளியில போகணும், கண்டிப்பா அவங்க தான் எவிக்ட் ஆவாங்க. வெளியில போகணும்ல, திவ்யா வெளில போ, அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? அதாவது அவரு தர லோக்கல் ஐட்டர் அவரு. அவ கேவலம். அவ இன்னொரு வார்த்தைலாம் சொன்னாரு, அசிங்கமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு சொன்னாரு அவரு. இன்னைக்கு காலையில இருந்து லைவ் பூராவுமே அமித், வினோத், சாண்ட்ரா, கம்ருதீன், பார்வதி, எதுக்குங்க நீங்க எல்லாரும் உட்காந்து அவங்களுக்கு மைலேஜ் சொல்லிட்டாரு அவரு. லாஸ்டா அவங்க நேரம் பேசிக்கிட்டு 1 மணி நேரம் பேசியிருந்தாரு. இப்போ வரைக்கும் பேசிட்டு ராத்திரி இல்லாம பேசியிருந்தாரு, இப்பயும் பேசியிருந்தாரு. எல்லாம் பேசிட்டு கடைசி சொல்றாரு, ஒருவேளை நம்ம தேவையில்லாம அவங்களுக்கு ஹைப் கொடுக்குறோமோ, அந்த பொண்ணை பத்தி தேவையில்லாம பேசி அதை நம்ம பெரிய ஆள் ஆக்குறோமோ. பார்வதி நீ பெரிய ஆளு, அவங்க எல்லாமே ஒத்துக்குறாங்க. பார்வதி டைட்டில் வின்னராக ஆக்குறாங்க. பார்வதி நீ பெரிய ஆளு, நீ வந்து ஏதோ பண்ற இந்த ப்ரோக்ராம்ல. அவங்க என்ன பண்றாங்க, ஏன் அவங்கள பத்தி நம்ம பேசணும், பேசி மைலேஜ் ஏத்துறோம் நம்ம அவங்களுக்கு அப்படின்ற ஒரு டெக்னிக்க கிட்டத்தட்ட நான் சொன்ன அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி 80 நாள் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க என்னதுன்னா அரோராவுக்கும் நீங்களா மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க.
அரோராவும் தண்டத்துக்கு ஒரு 50 நாள் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருந்துட்டு அழகா திடீர்னு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு எல்லாரோட இன்னைக்கு நீங்களா அவங்க பத்தி பேசுறீங்களா? அப்பெல்லாம் நீங்க பேசி பேசி மைலேஜ் ஏத்தி விட்டு இன்னைக்கு அவங்களே பேசுறது மைலேஜ் ஏறி நீங்களா வெளில போவீங்க, அவங்க உள்ள இருப்பாங்க. சோ இது என்னதுன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேம்ன்றதே வந்து வரல. அது பார்வதி கேமர், யாருக்கும் மைண்ட் வர பார்வதி கேமர். நீங்க அப்படி இருந்துகிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா பிஆர் பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல ரியா வெளியில வந்து சொல்றாங்க அப்படிதான், சுத்தமா யாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி இவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா ஒண்ணு விக்ரம் இங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல, யாருமே அவரு தனக்கு தான் எல்லாம் தெரியுது, மத்தவங்க எல்லாம் வேஸ்ட்ன்றதுக்காக இங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னமோ கேம் விளையாடுறோம், என்னமோ செய்யறோம். ஆனா உங்களுக்கு தெரியலன்றது வந்து யாரும் நாங்க இப்போ இந்த ஷோலயே வந்து திவ்யா ஒண்ணுமே பண்ணல. ஆனா எல்லாரும் வாயிலும் திவ்யா 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 அந்த என்னது காதல் கொண்டேனா அவரு சொன்னதை விட ஜாஸ்தி இந்த வீட்டுல திவ்யா திவ்யா அவங்க ஒண்ணுமே பண்ணலையேங்க. அப்புறம் என்னத்துக்கு திவ்யா திவ்யான்றீங்க? இது சம்பந்தமே இல்லாம பிக் பாஸ் திவு திவு பிரச்சனையே அதுதான். இவங்களுக்கு பிரச்சனையே இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல, ஏன் பிக் பாஸ் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? ஏதோ விஷயம் இருக்குது வெளியில. அது மட்டும் இல்லாம ஜியோ ஹாட் ஸ்டார்ல தனியா இவங்களை எடுத்து போகுது. அது உள்ள இருக்கவங்களுக்கு தெரிய போறது இல்லைன்னு வச்சுக்கோ. இல்ல வெளியில இருக்கவங்களுக்கு அது கதறாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்குமே புரிய மாட்டேங்குது. சேனல் ப்ராடக்ட் நாங்க எக்கச்சக்கமா எடுத்தோம். கமருதீன் இஸ் ஹீரோ. என்னங்க நீங்க அவர் வேற லெவல். பார்வதி காசு கொடுத்து கரெக்ட்ல இருக்கிற ஃபெல்லோ நம்ம விஜய் விஷால் சொன்ன மாதிரி. ஏன்னா இவங்க சீரியல்ல விட்டு வெளியில வந்து எனக்கு என்னமோ பணம் குத்து உள்ள வந்த மாதிரி இது. அவங்க நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு எதுவுமே பண்ண கூடாது. திவ்யா வந்து இந்த சீரியலை விட்டுட்டு இந்த விஜய் டிவியே விட்டுட்டு வெளியில போய் சன் டிவில இப்போ சன் டிவில ஒரு சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப விஜய் டிவி ப்ராடக்ட் கூட இல்ல. ஓ ஆமா, அண்ணம்ல. சோ அண்ணம்ல இல்ல போல இருக்கு. அது வெளில வந்து இதுக்கு வந்துட்டாங்க. சோ என்ன எதுக்கு வந்து விஜய் டிவி ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நீ இப்பதானே இதை சொல்ற. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சிட்டாங்களாம், இங்க சேனல்லே நடிக்க கூடாதுன்ட்டு. அதனால அவங்க வேற லாங்குவேஜுக்கு போயிட்டு தெலுங்குல போயிட்டு அங்க வந்து அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு அங்க போய் யாரா ஒருத்தர் எவ்வளவு பிஆருக்கு வந்து காசு கொடுத்தா ஒரு சேனலே வந்து அவங்களுக்காக பேசும். விஜய் டிவி விஜய் டிவியை வாங்குற அளவுக்கு திவ்யாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குடா. கூட இவ்வளவு ஹைப் வந்திருக்குமா? விஜய் டிவியை வாங்குற அளவுக்கு திவ்யா இன்ஃப்ளூயன்ஸ்னா திவ்யா சூப்பருங்க. அவங்க டைட்டில் ஜியோ ஹாட் ஸ்டார் அம்பானி கூட எல்லாம் போட்டி போடணும். அப்போ திவ்யா அவ்வளவு அசால்ட்டாலங்க அவங்க வந்து டைட்டில் வாங்கி பெரிய ஆளா புடிச்சிருக்காங்க திவ்யா. அவங்க வாங்க எல்லாம் எப்படி நம்ம ரம்யா அவ்வளவு நாள் இருந்தாங்களோ அது மாதிரி திவ்யாவே ஏதோ ஆளை புடிச்சிருக்காங்க, ஒண்ணுமே பண்ணாம மேல வந்துட்டாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் உள்ள இருக்கும் ஆட்கள் தான். சும்மா தேவையில்லாம நீங்க அவரை பேசிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு கண்டுக்காம உங்களால விட முடியல. எப்படி எங்க சேனலை பார்க்காம உங்களால இருக்க முடியல? கமருதீன் சொன்னாரு திருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இனிமே நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அவங்க எல்லாம் பேச வந்தாங்கன்னா அம்மா சரிம்மா நான் முன்னாடி சொன்னேன், அதுக்கு என்னம்மா அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம இவர் சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும்போதே என்ன பேசுறோம்னு தெரியாம வளரிட்டு விஜேஎஸ் கிட்ட அப்ப என்ன சொல்ல வரீங்க? திவ்யா இங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரும் ஓவர்டேக் பண்றாங்கன்னா ஆமா சார், என்ன பேச வரோம் எது செய்யறோம் இதுவே தெரியாது. இவர் வந்து இது அவாய்ட் பண்ண போறாரா? இனிமே என்னவோ பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஆனா ரொம்ப ஹாப்பி, எங்களுது நல்லா ஓடுது, அதுவும் ஏதோ ஓடுது. இந்த வாரம் வந்து தண்டமா போயிடும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ஃபேமிலிஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இவங்க தான் எதுவுமே ஆகாதுன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டையும் பார்வதி திவ்யாவால தான் கொடுக்க முடியுது. பார்வதி திவ்யா வினோத் இவங்க 3 பேரால தான் இந்த கண்டென்ட்டாவது கொடுக்க முடியுது. மத்தவங்களுக்கு அந்த கண்டென்ட் கூட கொடுக்க முடியல. உப்மா செய்யலாமா? எனக்கு வந்து கிச்சிடி ரொம்ப பிடிக்கும். அதுலயே போயிட்டாங்க. வந்து என்ன பண்றீங்க? அங்க குக் வித் கோமாளிக்கு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது செய்யலாமா அது செய்யலாமா? டீ போடுங்க, டீல இஞ்சி டீ போடுங்க, அது உள்ள பிளாக் டீ போடுங்க. எல்லாம் சோத்தை கட் பண்ணா எல்லாம் சரியாயிடும். அது இஷ்டத்துக்கு பாலை கொடுக்குறாரு. அதான் இன்னைக்கு சொல்றாரு அமித், யோ 5 பால் இருக்கியா எக்ஸ்ட்ரா. அப்புறம் என்ன உங்களுக்குலாம் எப்பனா போன வாட்டிலாம் எப்படி இருக்கும்? அந்த எண்டுக்கு போகும்போது பாலே இருக்காது, பச்சை தண்ணியை ஊத்தி இது காப்பி போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 பாக்கெட்ஸ் இருக்காமா. சூப்பர். ஓகேங்க, உங்களை நாங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.